ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு சொன்னேன்னா, பாடி ஷேம் பண்ணுறாங்கல்ல, நீ குண்டாக இருக்க, நீ ஒல்லியாக இருக்க, அதை சொல்கிறாங்கள, பாடி ஷேம் பண்ணுறாங்கள, அதை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். பாடி ஷேம்ங்கிறது என்னங்க? நம்ம உடல் வாகு தான் பாடி ஷேம். நம்ம குண்டாகிறதும் ஒல்லியாகிறதும் நம்ம கையில் இல்லை, நம்ம உடல் அமைப்பு. அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நீ குண்டாக இருக்க, அது இருக்க, இப்படி இருக்க, தின்னு மூட்டை, அரிசி மூட்டை, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏன் குச்சி மாதிரி இருக்க, சாப்பிட மாட்டியா ஒழுங்கா? உன்னை தூக்கி ஈஸியாக ஒட்டடை அடிச்சிடலாம், அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க, உனக்கு டிபி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லி ஒல்லியாக இருக்கவங்களையும் நம்ம கிண்டல் பண்ணுறோம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பாடி ஷேம் பண்ணி ஒருத்தவங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னு சரியாக தெரியல. அவங்க கடைசியில் அவங்க உயிர் போனால் தான் மிச்சம். அதனால் குண்டாக இருக்கிறவங்க உடம்பை குறைக்கிறேன்னு ட்ரை பண்ணாதீங்க. இருந்துட்டு போட்டோம், நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு அழகு தான். ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகிறேன்னு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஒல்லியும் குண்டும் நம்ம கையில் இல்லை, நம்ம உடம்பு வாகு பொறுத்து இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.